அண்ணா அண்ணா பேட்ண்ணா அண்ணா வீட்டில் தெரிஞ்சா கத்துவாங்கண்ணா பேட் தாங்கண்ணா நான் பேட் தாங்கண்ணா. ஏய் போடா நான் ப்ளீஸ் நான் வீட்டில் தெரிஞ்சா கத்துவாங்கண்ணா கொடுங்கண்ணா பேட் கொடுங்கண்ணா. நான் வீட்டுக்கு போகணுண்ணா சீக்கிரம் அண்ணா அண்ணா. மச்சி எப்படிடா? டேய் சூப்பரா மாமா. மாமா அவனோட போடுறா. யாரு அவனே? ஆமாடா மாமா. இந்தா வரேன். நான் ஏய் பால் போடுறா. பேட் மட்டும் தாங்கண்ணா அண்ணா. பாத்து போடுறா. நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ்ண்ணா. போடுறா. 6 4. ஐயோ அம்மா. போதுமா? ஏய் நீ பால் போடுறா. எல்லாம் போடுங்க. எல்லாருமே இருக்குது வாங்க. உங்களுக்கு நீ இருக்குது வாங்க. டேய் பாலர்ரா போடா டேய் போடா. ஏய் சீக்கிரம்டா. டேய் இருடா போறேன். அத அடிக்கறானே. இருடா. ஐயோ நோ நானா நீ. ஏய் அண்ணா வந்துட்டாரா. ஏய் இங்க வாடா. மச்சான் இங்க வாடா டேய். ஏய் பாறா. ஏய் அண்ணா வந்துட்டாரு. முஞ்சாய் பாறா நீ. ஏய் பாலபரா ரொம்ப அடிபட்டுச்சடா. ஒன்னும் இல்லண்ணா. சொன்னல பேட் வாங்கிடலானா? வாடா அண்ணே நான் ஒரு பால் போட்டா? போடு போ. எப்படியே ஓடதான் போற. நீங்க அவனை பெறட்டுறாரு உங்களை. யாருன்னா அவரு காமெடியா பண்ணுறாரு. அறா இப்போ முடிச்சா. ஏய் சரி டேய் இங்க பாறா இவனே. ஐயோ சிரிப்புடா. மேல போச்சா? மேட்ச் பாக்கறனா? ஓர்மன் அடி படி பாருனா. போ அடி போய் பாரு போ. காலி அவன். ஓ சமனா நீ. நோ மஜானா நீ. சமனா. வாங்கடா. பெரிய பையனா பெரிய பசங்க கூட போய் விளாடணும். இப்படி சின்ன பசங்க விளாண்டன்னு வச்சுக்கேன், இப்படிதான் மூஞ்சி போறலாம் பேந்துரும். போட்டனா ஒண்ணு. ஓகேடா செல்லம். டேய் மச்சான். நல்ல வேளை அரவிந்த் அண்ணா வந்தாருடா. பேட்டே தர மாட்டான் அவன். விட்றா இனிமேட்டா நம்ம பக்கம் வர மாட்டான். என்னடா? ஏய் என்னடா டைம் ஆச்சுடா. ஓ சரிப்பா 10 மணிக்கு போன சொன்னது யாரு? செருப்பால் அடிக்கணும். வந்தல வேலையை விட்டு. ஐயோ மச்ச மச்சா சாரா வா போலாம் இப்பே போலாம் வா உட்காரு. போயேண்டா. இருடா ஸ்டார்ட் ஆவேனா. இளங்காத்த அடிப்பெண்ண புயல் காத்து ஒன நானும் தாக்க போறண்டி. ஒன்ன தூக்கி நான் தினமும் நடப்பேண்டி. செல்லம் குட்டி வெல்லம் நான் தினமும் சொல்வேண்டி. கண்ண ஒன்ன தாண்டி நான் தினமும் மதிப்பேண்டி.
டேய் நீ லவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபாலோ தான்டா பண்ற, அதுக்கு என்ன கூட்டு வர? என்னடா மச்சான்? டேய் எனக்கு வேலை வேற இருக்கணும். உன் ஃப்ரெண்டு லவ்க்கு நீ ஹெல்ப் பண்ணலாம் எப்பட்றா? சேட்டா ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, இவன் 5 வருஷமா தான் பொழப்பா சுத்திட்டு இருக்கான். என்னை பத்தி எனக்கு தானே தெரியும், உனக்கு தானே தெரியும். ஏனோ நான் உன்னில் விழுந்தேனே, கண் போல உன்னை காப்பேனே, வேறேதும் வேண்டாமே, உன்னிடலில் நான் வாழ்வேனே, காதலே என்னை மாற்றிய எக்ஸ்கியூஸ் மீ, காசு? உன்னுள் நான் என்னை பார்க்கிறேனே. எதுக்கு? இது வாங்கினா இது ஃப்ரீங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை மறந்துருப்பான் தானே நினைச்சீங்க. ஆனா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எங்க வந்து உட்கார பாரு. இங்க தான் உட்காரியா? போடாங்கிட்டு. ஸ்வீட்டி, வேலெட் எடுத்துகிட்டு வரல, ஃபோனும் மறந்துட்டேன். என்ன பண்ணுறது? சரி வீடு, நீயே கொடுத்துடு. ஹேய், என்ன விளாடுறியா? நானும் பாஸ் எடுத்துட்டு வரல. எது காசு எடுத்துகிட்டு வரலையா? ஏய் உனக்கு அறிவு இல்லையா? காசு எடுத்துகிட்டு வர மாட்டியா? வெளியே போனால் எப்போவுமே நான் வாங்கி கொடுப்பேன்னு வந்துடுவியா? என்ன ஸ்வீட்டி நீ? ஸ்டாப் இட் சுரேஷ். என்ன பண்ற? இப்போ நான் என்ன பண்ணேன்? ஏன்டா வெளியே கூப்பிட்டு வந்தோம்? எல்லாரும் பாக்குறாங்க சுரேஷ், நீ எதுக்கு இப்படி நடந்துக்கிற? போ போ.
நீ எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சு நான் எடுத்துட்டு வரல. நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரோஸ் மில்க் வேணும் அது வேணும்னு ஆர்டர் பண்ண தெரியுதுல, காசு கொஞ்சமாச்சும் எடுத்துட்டு வரணும்ல எமர்ஜென்சி காச்சு. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ச்சே. சார் பில். ப்ரோ வேலெட் எடுத்துட்டு வரல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாளைக்கு தரலாமா? என்னது வாலெட் எடுத்துட்டு வரலையா? ஏங்க பார்க்க நல்லா டீசெண்டா தானே இருக்கீங்க, வரும்போது வாலெட் எடுத்துட்டு வரணும் தெரியாதா? இப்படிதான் ஓசியில சாப்பிட கிளம்பி வந்துருவீங்களா? இல்ல ப்ரோ மறந்துட்டேன். ஏன் மறந்துட்ட? இங்க வரீங்கன்னு தெரியுதுல, வரும்போது வாலெட் எடுத்துன்னு தெரியாதா உனக்கு? ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேன் ப்ரோ. நாளைக்குலாம் கிடையாது, எனக்கு இப்ப வேணும். முடியுமா உன்னால? யோ ஓனர் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏமா பார்க்க நல்லா டீசெண்டா தானே இருக்கீங்க, இந்த மாதிரி பசங்களுக்குள்ள ஏமா வரீங்க? ப்ரோ ப்ரோ எல்லாரும் பாக்குறாங்க ப்ரோ, அசிங்கமா இருக்கு bro. பார்க்க தாங்க செய்வாங்க. கெஃபேக்கு காசு எடுத்துட்டு வரல, எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் பண்ண தெரியுதுல வக்கனையா? நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேன் bro, please bro. அண்ணா சொல்லுப்பா. எனக்கு தெரிஞ்சவங்க தானா, நான் பில் பே பண்ணிடுறேன். ஓ அப்படியா? எங்க அரவிந்துக்கு தெரிஞ்சவங்கன்னு முன்னாடியே சொல்லக்கூடாதா? சாரி ப்ரோ, சாரிங்க. ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, முடிஞ்சிச்சு. ஹே ஆ. என்ன ஹீரோவா நீ? நான் உன்கிட்ட இப்ப இதெல்லாம் கேட்டனா? ஹாடா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உன்னை பிடிக்கலன்னு. அப்புறம் திரும்ப திரும்ப எதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத ப்ளீஸ். எத்தனை டைம் சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க. ஹே அங்க பாரு ஹீரோ வராரு. வாங்க சார். சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பரவாயில்ல, இங்கே சொல்லு. சரி ஓகே. நான் உங்களை லவ் காட்டு. ஆஹா பாரி சார் ப்ரோபோஸ் பண்ண greeting கார்டு ஹார்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பாரா பாருடி. ஹே லுக், இதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அவ ஸ்டேட்டஸ் வேற உன் ஸ்டேட்டஸ் வேற, இதெல்லாம் ஒத்தே வராது. இல்லைங்க, நான் அடுத்த மாதம் வேலைக்கு போயிடுவேங்க. என்ன ஒரு 20K சம்பாதிப்பியா? அது செலவுக்கே பத்தாது. நீ எப்படி அவளை பார்த்துப்ப? இல்லைங்க, நான் உங்களை நல்லா பார்த்துப்பேங்க. ஹே இங்கே பாரு, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். உன் ஸ்டேட்டஸ் வேற என் ஸ்டேட்டஸ் வேற தான். ஆனா அதெல்லாம் கூட செகண்டரி. முதல் விஷயம் எனக்கு உன்னை பிடிக்கணும். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரிடா, ஒரு நாள் உனக்கு ஓகே சொல்றேன்னு வையேன். உனக்காக என் வீட்டை விட்டு வரணும், என் அப்பா அம்மா விட்டு வரணும், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரணும். உனக்காக அதெல்லாம் தட் இஸ் இம்பாசிபிள். டைம் வேஸ்ட். டேய் கிளம்புடா. ஹலோ என்னடா? போடா அரவிந்த். டேய் உனதாண்டா அரவிந்த். டேய் அரவிந்த். ஆ போயிட்டாங்கடா. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் நில்றி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏய் உன்னதா 3 மாதமாக கேட்டுகிட்டே இருக்கேன். நீ பார்த்தவன் பக்கத்து மாதிரி தழுக்குன்னு போயிட்டே இருக்க. என் ஏரியாவில் எத்தனை பொண்ணுங்க அப்படின்னா சுற்றுறான் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் விட்டு உங்ககிட்ட வரனா ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே. ஆனால் அதே அட்வான்டேஜ் எடுத்துன்னு உன் பின்னாடியே சுற்றணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? மண்டலாம் சூடாகுது. ஒழுங்கா சொல்று. ஏய் உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். கையட்ரா. நீ சொல்லிட்டு படி. ராஸ்கல், செருப்பு பிஞ்சிரும். இரு உன்னை பார்த்துக்கிறேன். மாமா. யாரு? மாமா. மாமா. இதுவா? உள்ளவா. அண்ணே காசு வாங்கிட்டு வர சொல்லுச்சு. வாடகைக்கு 2000 கம்மியா இருக்கான். மாசம் உனக்கும் அவனுக்கும் ஒரு வேலையே இல்லை. காசு குறையுதுன்னு
இந்தா உங்க அம்மா கூட பிறந்த ஒரு குத்தமா போச்சு. ஆமா நீ எப்படி வந்த? உன் அண்ணா எங்க? அண்ணன் ஊருக்கு போயிடுச்சு, இன்னைக்கு வந்துடும். நான் அரவிந்த் அண்ணா கூட வந்தேன். சரிங்க. கேட்டதா சொல்லுங்க. யார் எவனே தெரியலன்னா ஜாதினே தெரியல. முதல்ல உங்க அண்ணனை சொல்லணும். இல்லை இல்லை உங்க அப்பா அம்மாவை சொல்லணும். உங்க அப்பா அம்மா இருந்தா நீங்க இந்த மாதிரி இருப்பீங்களா? ஜாதியோ குலமோ பணக்காரனோ ஏழையோ மனுஷனை மனுஷனா மதிக்க சொல்லி அரவிந்த் அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்தாங்க உங்க காசை பிடிங்க, நான் வரேன். இல்லம்மா அம்மா சுமதி 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 நில்லுமா சுமதி. அண்ணே போலாமா? அண்ணே என்னடா? மாமா பேசினத மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ வா நம்ம போலாம், வா உட்கார். அண்ணே நான் குருடியா இல்லைன்னா இவனுங்க மாதிரி ஆளுங்களை பார்த்தானா பல்லார்னு ஒரு அடி அடிக்கணும்னு. இப்போதான் நான் வருத்தப்படுறேன், எனக்கு கண்ணு தெரிலன்னு. அப்படி இல்லடா, இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது கண்ணு குருடாவும் காது செவிடாவும் ஆக்கிக்கணும், புரியுதா? நீ வா போலாம் நம்ம. பார்த்து ஆனா எனக்கு செம்ம ஜாலியா இருந்ததுல. ஏய் நில்லு. யார் நீங்க? மச்சான் இவன் தான் மச்சான், போடு மச்சான். ஏய் இறங்குடி. ஏய் விட்றா. ஏய் வா. ஏய் இந்த மாதிரி மூஞ்சில மட்டும் தான் பொண்ணுங்க லவ் பண்ணுமாடா? டேய் டேய் சாவுடா. டேய் அவனை ஏன்டா அடிக்குற? விட்றா. ஏன் இந்த மூஞ்சில லவ் பண்ண மாட்டீங்களாடி? ஏய் அது உட்றா. டேய் வேணடா. ஏய் வேணடா. விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் ப்ளீஸ்ண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் அப்படியே போயிடுறேன், என்ன மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் அவுத்து விடுங்கடா. சரியான குழந்தைடா இது. சாரி ஸ்வீட்டி, சாரி. சுரேஷ் சுரேஷ் இனிமே இந்த மூஞ்ச எவ்வளவு பண்ணாரு பாக்குறேன் நீ. சாவடி. டேய் அந்த பொருளரா. ஏய் குத்தி போறாவுல. குத்துடா. Oh
ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் நேரத்துக்கு டேப்லெட் போடுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஏய் என்னப்பா ஆச்சு? நர்ஸ் எமர்ஜென்சி ஆன் பண்ணுங்க. பாத்து சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்னம்மா 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 என்னாச்சும்மா? அப்பா அரவிந்த் எங்கப்பா? அம்மாடி டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருமா, கொஞ்சம் படுமா நீ. அரவிந்த் எங்கப்பா? நான் அரவிந்த பார்க்கணும்பா. அப்பா அரவிந்த் எங்கப்பா? நான் அவனை இப்பவே பார்க்கணும். சரிம்மா அரவிந்த பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் படுமா, ரெஸ்ட் எடுமா ப்ளீஸ். பா நான் அரவிந்த் இப்ப பார்க்கணும்பா. அரவிந்த் அரவிந்த் அரவிந்தா யார் அரவிந்த்? இந்த நிகாமர் இவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். சும்மா சிடி துரகா யார்மா வேணும்? இங்க அரவிந்த் அரவிந்த் கால் பண்ணி போயிட்டாமா. காலி பண்ணிட்டாங்களா? சரி நன்றிமா. கணேஷ் இல்லம்மா, வீடு 3 நாளா பூட்டி இருக்குமா. எப்ப வருவாங்க தெரியலையேம்மா. சரிம்மா. தண்ணி ஏதாவது குடிக்கிறியாம்மா? இல்ல இல்ல பரவாயில்ல. ஐயோ டைம் வர 10 நீங்கள் எங்கே போனான்னு தெரியலையே. எங்கே போயிருப்பானுங்க? ஐயோ கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வர வருதே. ஹலோ எஸ் சார். ஆமாம் சார். ஓ ஃபில்டரா? ஓகே 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 ஓகே. அது நானே வரேன் 30 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. அப்பா போகிறேன், என்ன பண்ணுறது. அது யாருன்னு கொஞ்சம் பாரு. அரவிந்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லை.
ஆமாம். காஃபி எடுத்துக்கங்க. நீயும் எடுத்துக்குமா? இல்ல இல்ல அப்புறம் குடிக்கிறேன். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா நாங்க இருக்கும். நல்லா இருக்கோம். அரவிந்த் எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? நல்லா இருக்கான்ல? கல்யாணம் ஆயிடுச்சுல? நாங்களும் ரொம்ப தேடி பார்த்தோம், மீட் பண்ணவே முடியல. அதுவும் இல்லாமல் வீடு வேற ஷிஃப்ட் பண்ணிட்டோமா, எந்த அப்டேட்டும் இல்லை. நல்லா இருக்காருல்ல? அண்ணா அண்ணா ஏதாச்சும் பேசுங்கண்ணா. ப்ரோ, அரவிந்த் ப்ரோ நல்லா தானே இருக்காரு? அவனுக்கு என்ன ஆச்சுண்ணா? அண்ணா உங்க டோரா, காரை இல்ல, இல்ல. விடுறேண்ணா. இருமா, சொல்லுவாரு. சொல்லுங்கண்ணா. இரு, வெயிட் பண்ணு, சொல்லுவாரு. அவனை பார்க்க முடியுமாண்ணா? ஏன்? ஏன்னா அவன் செத்துட்டான். டாக்டர், அவங்க ஓகேல டாக்டர்? சரியாயிடும்ல? ஷீஸ் ஃபைன். அவங்க ஸ்டொமக்கில் இன்ஜூரிஸ் ஆனதுனால அன்கான்ஷியஸாக இருக்காங்க. 3 daysல வெக்கப் ஆயிடுவாங்க. ஓகே டாக்டர். உங்களுக்கு தான். எனக்கு என்ன டாக்டர்? உங்க கூட யாராச்சும் வந்திருக்காங்களா? என் கூட யாரும் வரல டாக்டர். ஏன்? ஓகே. உங்க ஹெட்டில் ப்ரூட்டல் அட்டாக்குனால அந்த ஷாக்கில் ஒரு பிளட் காட் ஆகி பர்ஸ்ட் ஆயிருக்கு. இட்ஸ் கால்ட் எக்ஸ்ட்ரா கார்னிவல் ஹெமரேஜ். ஸோ சாரி. எவ்வளோ நாள் டாக்டர்? ஜஸ்ட் 4 to 5 hours. ஓ சரி. புடிங்க. விடுங்க, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க. வரேன். சார், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. 10 நிமிஷம் தான். பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேட்டுச்சா? நீ எப்பவுமே சொல்லுவியே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, தனியாக விடுன்னு. இப்போ உன்னால் சொல்ல முடியல, ஆனால் வேற யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கல்ல. என் வாழ்க்கையில் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கணும்னு இருக்கு.
உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குள்ள என்ன ஆச்சு தெரியுமா? உன்னோட சிரிப்பு, அதுல இருக்க அழகை விட அந்த சத்தத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்க என்னைக்குமே வாழ்க்கையில இருக்கணும்னு நினைச்சதே இல்லை. உன்னோட வாழ்க்கையில அந்த சத்தம் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கணும் தான். நான் என்னைக்கு உன்னை தொந்தரவு பண்றேன்னு சொன்னியோ அப்பவே விலகிட்டேன் நானு. ஆனாலும் உன்னை சுத்தியே தான் இருந்தேன். அந்த அழகான சிரிப்பு சத்தம் அது பொறுக்கல, எடுத்துக்கிட்டான். இதான் முதல் தடவை இவ்வளோ பக்கத்துல மனசு விட்டு பேசுறது. கடைசி தெரியும் இனிமே உன் வாழ்க்கையில யார் வாழ்க்கையிலுமே இல்ல. இந்த நிமிஷம் ஏன் அழுறன்னு கூட எனக்கு தெரியல. நீ இன்னொருத்தனை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நான் விலகிட்டு தான் நினைச்சேன். நம்ம என்ன வேணா முடிவு எடுக்கலாம், ஆனா இவன் கேட்கணும்ல. இந்த மாதிரி பக்கத்துல உட்காந்து பேசணும்னு நிறைய வாட்டி கற்பனை பண்ணியிருக்கேன். ஆனா இன்னும் எவ்வளவு நேரம்னு தெரியல. டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க, மண்டையில பிளட் கிளாட்டு, நான் எப்படி என் லவ்வ புரிய வைப்பேன்னு தெரியாமே இருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க காதலுக்காக உயிரை கொடுத்தேன். நான் கொடுத்தேன் உனக்காக. அதனால்தான் என்னமோ தெரியல, நான் சாக போறேன்ற வழியை விட உன்னை பார்க்க முடியாதுன்ற வழிதான் இங்க அடிக்குது. என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான், உங்களால் தோல்வியில தானே போய் முடியும்னு. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நம்பவே இல்லை. இப்போ உன்கிட்டயே அதே தான் சொல்றேன். நான் தோத்து போயிருக்கலாம், என் மூச்சு கூட நின்று போயிருக்கலாம், ஆனா என் லவ் மட்டும் சரி வரேன். டேய் அரவிந்த், டேய் டேய் என்னடா டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க? தெரியல மச்சான்.
சரி விடு. பத்திரமா இருடா. ஆ அம்மா அம்மா பத்திரமா பார்த்துக்க மச்சான். விட்டுறாதடா. ஏய் மச்சான். டேய் என்னடா? டேய் டேய் என்னடா? டேய் என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? டாக்டர் இங்க வாங்களே. டேய் என்னடாச்சு? பிளட் வாமிட் எடுத்துனா டாக்டர். பிளட் வாமிட்டா? நர்ஸ் வார்டன் கூப்பிடுங்க. டேய் டேய் ஜோரகா அழாதம்மா. விடு, இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம நன்றி சொல்லலாம்னு பார்த்தோம், முடியல. விடு. நான் அவனை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. சரி, ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு போயிட்டேன். 10 வருஷம் ஆகுது. இப்பதான் செட்டில் ஆன. அழாதீங்க. அரவிந்த் எப்பவுமே இங்கே சிரிச்சுட்டே இருக்கணும், இங்கே சொல்லிகிட்டே இருப்பான். வரேன் பிரதர். அரவிந்த் இங்க வா. டேய் அரவிந்த், தேவையில்லாம அந்த பொண்ணை லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கடா. நீ வேணா பாரு மச்சான், கண்டிப்பா ஒரு நாள் என் லவ் ஜெயிக்கும்டா.